எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. மே மாதம் 18ஆம் தேதி முதல் மே மாதம் 24ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரை இந்த வாரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு பிரகாசம், எந்தெந்த நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு அன்பு வேண்டுகோள் என்னுடைய உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும். முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை உங்களை நீங்கள் யாருமே தரம் தாழ்த்தி நினைக்க வேண்டாம். அப்படின்னா எல்லாரும் அதிகபட்சமாக நினைக்கிறது, என் ஜாதகம் ஒரு ராசி இல்லாத ஜாதகம், நமக்கு ராசியெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லைங்க, அதிர்ஷ்டம் ரொம்ப குறைவு, எனக்கு ராசி கிடையாதுங்க, எனக்கு அந்த யோகம் கிடையாதுங்க, இது மாதிரி வார்த்தைகளை இனி நான் பிரயோகம் செய்ய மாட்டேன்னு தயவு செய்து கமெண்ட் செக்ஷன் மூலமாக உறுதி எடுத்துக்குங்க. ஏன் தெரியுமா, இன்னைக்கு எத்தனை பேர் வெற்றி பெற்று மேலே வருகிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சிருவேன், நான் சக்ஸஸ் ஆகிடுவேன், நான் வெற்றி பெற்றுடுவேன், எனக்கு யோகம் இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது. அப்படி யாரெல்லாம் நினச்சிட்டு வாழ்கிறாங்களோ, மன ரீதியாக வாழ ஆரம்பிக்கிறவங்களோ, அவங்களால மட்டும்தான் அந்த வெற்றியை எளிமையாக பெற முடியுது. இது சான்ஸே இல்லை, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களால ரொம்ப சிரமத்திற்காலாகி அவர்களும் வேதனைப்பட்டு அவர்களை சார்ந்தவர்களும் வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் உறவுகள், இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. நம்ம ஜாதகம், அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்ல ஜாதகம்தான், ராசியான ஜாதகம்தான். அதனால தானங்க நாம் இன்றைக்கி இந்த பதிவை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை, நம்ம ராசி, நமக்கு ராசி இருக்குங்க. இப்படி யோசித்தோம்னா இந்த வாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வார ராசி பலனுக்குள்ளே நான் உள்ளே வரேன். முதல்ல நம்ம ஆஸ் யூஷுவல் சந்திராஷ்டமத்தை பார்க்க போகிறோம். மே மாதம் 18ஆம் தேதி வைகாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை, விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி 5 செவ்வாய்க்கிழமை, கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 20ஆம் தேதி வைகாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை, கேட்டை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 21ஆம் தேதி வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 22ஆம் தேதி வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 23ஆம் தேதி வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மே மாதம் 24ஆம் தேதி வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். விசாகம், கேட்டை, மூலம், அனுஷம், விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். அதனால் இந்த நாளில் நான் சொன்ன மேற்கூறிய நாட்களில் அந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறனாலும் ஒரு சிவாலயமோ, விஷ்ணு ஆலயமோ, இல்லை விநாயகரையோ தரிசனம் பண்ணிட்டு ஆரம்பிங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விசேஷமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சஷ்டி விரதம், அதாவது சுக்லபக்ஷ சஷ்டி, மே மாதம் 22ஆம் தேதி வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வளர்பிறை அஷ்டமி, மே மாதம் 23ஆம் தேதி வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இதுதான் இந்த வாரத்துடைய ஸ்பெஷல் நியூஸ் எல்லாம். வேறு எந்த செய்திகளும் கிடையாது. இந்த வாரத்தில் அக்னி நட்சத்திரத்துடைய பலம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் வெயில் சார்ந்த விஷயங்கள், வெளியில் போயிட்டு வரக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. இதை ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கிறது நல்லது. எக்காரணம் கொண்டும் ஒரு காலையில்
நம்ம அதிகமான வெயில்களில் முயற்சிகள் செய்வதை குறைத்து கொள்வது நல்லது. வாங்க வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். மறைத்திருந்த விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த வார ராசி பலனுக்குள் நாம் செல்கிறோம். 12 ராசிக்கும் உரிய பலன்களை பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். அன்பு உள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்கள், உள் உணர்வு மிகவும் வலுவானதாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் உள் மனசாட்சின்னு சொல்லுவோம். அந்த மனசாட்சி இந்த வாரம் அதிகமாக பேசப்படும். நீங்கள் என்ன உள்ளுக்குள்ளே யோசிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெளி உலகத்தில் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு ஆசை எண்ணம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களால் மகிழ்ச்சி உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத கவலைகள்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. அதுதான் இந்த வாரத்தோட மொத்த சக்தியும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. ஏதாவது ஒஸ்ட்டாக நம்மளோட மனசை திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது பெஸ்ட்டாக முருகனை நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் உண்மையிலேயே லக்காக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாரம் சிறப்பு மிகுந்த வாரம். உள்ளுணர்வுகள் மிகவும் வலுவானதாக இருக்கும். ரிஷப ராசி, புதிய நட்புகள், நல்ல தொடர்புகள் இந்த வாரத்தில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், சிநேகிதம். அது மட்டும் இல்லை, நல்ல தொடர்பு, கம்யூனிகேஷன் ஏற்படும். இந்த கம்யூனிகேஷன் தான் நம்ம லைஃப்பை ஒரு பெரிய அளவில் ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், நீங்கள் எஜுகேஷனாக இருக்கட்டும், அந்த தொடர்பு சில மாற்றங்களை கொடுக்க போகிறது. தொழிலில் புதுமையான யோசனைகள், எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் லைஃப்பை, லாபத்தை, தொழிலில் எப்படி மேன்மை அடையணுங்கிற யோசனைகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பளிச்சிடும். அதில் வெற்றி கிடைக்கும். பழைய பொருட்கள், அதாவது வேணான்னு தூக்கி எறிஞ்ச பொருள் திரும்பி உங்கள்கிட்ட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நபர்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும். உங்களிடம் ஒரு உறவு மீண்டும் வரும். உங்களிடம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாரம். ரிஷபராசிக்கு ஒரு பெஸ்ட் டைம். இந்த வாரம் முழுமையாக சக்ஸஸாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசி, கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் சார். உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். திடீர்னு மெதுவாக செல்லக்கூடிய வேலைகள் திடீர்னு வேகம் பெறும். ரொம்ப லைட்டாக போயிட்டுருக்கு சார், லைஃபே ஸ்லோவாக இருக்குது, என்னன்னே தெரியல. பிஸ்னஸ்ஸு ஸ்லோ, லைஃபு ஸ்லோ. திடீர்னு அது சூடு பிடிக்கணுவாங்க. நம்ம பேச்சில் ஒரு பிரகாசம் ஏற்படும், நமக்கே ஒரு மனதைரியம் ஏற்படும். பரவாயில்லையே அப்படி. இதுதான் இந்த வாரத்துடைய உற்சாகம். அதிகாரிகள், அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய அன்பு கிடைக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிற இந்த மிதுனத்திற்கு மன அழுத்தம் முழுமையாக குறைந்து இயற்கையோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ரொம்ப தாக்கங்கள்லாம் மனசுக்கு தேவையில்லை. எல்லா அழுத்தத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பெருமாளை, மகாவிஷ்ணுவை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. இயற்கையோடு பேசுவதற்கு இந்த வாரம் அதிகமாக முயற்சி எடுங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கடகராசி, புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான வாரம். புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கான வாரம். புதிய வாய்ப்புகள் 2 உங்களுக்கு சேரும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 கிடைக்கும். அதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாரம். வெளிநாடு, வெளியூர் தொடர்பான நல்ல தகவல்கள் வரும். குடும்பத்தில் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல யோகமும் கடகராசிக்கு ஏற்படக்கூடிய வாரம். சில பயணங்கள் அனுகூலமாகும். திருப்திகரமான வாரம். இந்த விஷயத்தில் பொறுத்தவரை இந்த வாரத்திலே ஒரு சில விஷயத்தில் ஈடுபாடோடு இருங்க. எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்காதீங்க. அங்கே தான் மிஸ்டேக் ஏற்படும். ரொம்ப ஈடுபாடோடு இருங்க. உற்சாகமாக பயணம் பண்ணுங்க. நல்ல வாய்ப்புகள், வெற்றிகள் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சேரும். துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு செய்யுங்க. சிம்ம ராசி,
மறைக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை வெளிப்படக்கூடிய நேரம். ஆன்மீகத்திலே சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். பொது வாழ்க்கையில் எப்படி இனிமேல் நடந்துக்கணும், எப்படி செயல்படணும்னு புதிய ரூட்டையே பிடிக்கக்கூடிய நேரம். இந்த வாரம் சில பேரை தூரம் வச்சு பார்க்குறது நல்லது. யாரையும் ரொம்ப நெருக்கத்தில் வச்சுக்க வேண்டாம். யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செய்தி மனசில் ஒரு பிளானை போடுங்க. அதுவே உங்களை பெரிய பலமாக மாற்றும். பண வரவுகள் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆளுமை திறன் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படும். புதிய ஸ்கெட்ச் போட்டு சிம்மராசிக்காரர்கள் நல்ல பிளான்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு உறவுகளில் ஒரு புரிதல் அதிகரிக்கும். இந்த மனுஷனை பற்றி இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கனே, இந்த மனுஷனை பற்றி இது இவ்வளோ நாள் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு உறவுகளை பற்றி ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். நண்பர்களை பற்றி, குடும்பத்தை பற்றி, திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுகள் ஏற்படும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ், கலை, யூடியூப் இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல அமோகமான வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனுஷங்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். கன்னிராசிக்கு இந்த வாரம் உற்சாகம் மிகுந்த வாரம். இந்த வாரத்தில் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். த்ரோட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்குங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற கன்னிராசிக்காரர்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. வெற்றி உண்டாகும். துளாராசி. வேலை பளு அதிகரிக்கும். நிறைய ஒர்க்கு லோடு, எதிர்பாராத ஒர்க்கு லோடு. ஆனால் அதற்கான பலன், பணம் அது வரும். பயப்படாதீங்க. புதிய திட்டம் மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக திட்டம் போடுவீங்க. நல்ல வருமானத்தை தரக்கூடிய அறிகுறிகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் உடம்பு மட்டும் சாயரிச்ச நேரம் சோர்வு ஏற்படும். திரும்பி திடீர்னு பிரிஸ்காக ஆகிக்கிங்க. ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக வருது. அதனால் இடையில மத்தியான நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். இரவு நேரத்தில் ஒரு 10 மணி 11 மணியிலிருந்து விடிய காலை 4 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நேரங்களில் நம்ம உடம்பு வேலை அதிகமாக இருக்கிற காலமாக இருக்கிறனால உடல்நிலைகளை சரியாக பார்த்துக்கணும். துளாராசிக்காரர்கள் இந்த வாரம் பொறுத்தவரை துளாராசிக்கு அற்புதமான நல்ல யோகம், திருப்தியான யோகம். விநாயகரை வணங்கி செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். விருச்சக ராசி ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய வாரம். தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு சிறப்பான வாரம். உங்கள் மனசில் ஒன்று தோன்றதை பொதுவான ஒரு விஷயத்தில் வைங்க, பொதுவான இடத்துல வைங்க. 10 பேருக்கு முன்னாடி தைரியமாக பேசுங்க. இந்த வாரத்தில் தைரியம்தான் ரொம்ப முக்கியம். உங்களை விமர்சித்தவர்கள் கூட பாராட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். உங்களை யாராவது ரொம்ப திட்டியிருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க கூட உங்களை பாராட்டுவாங்க. பயணங்கள் தொடர்பான யோசனைகள் உருவாகும். நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றி ஏற்படும். விருச்சக ராசிக்கு இந்த வாரம் முழுமையாக விநாயகரை வழிபாடு செய்து காரியங்களை ஆரம்பிங்க. விக்னங்கள் இல்லாமல் விநாயக பெருமான் காரியங்களை நடத்தி கொடுப்பார். தனுசு ராசி மனசில் இருக்கிற குழப்பம் தெளிவாகும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனப்பா, கொஞ்சம் இப்படி யோசிச்சிருக்கக்கூடாது. நாம் எவ்வளோ ஆண்டவன் நல்ல அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்குறான், எவ்வளோ நல்ல அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படுத்துகிறான். இதையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த குழம்பிய குட்டைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் உங்கள் குழப்பங்கள் மனக்குழப்பம் தெளிவாகுவதற்கும் இந்த வாரம் அற்புதமான வாரம். வீட்டில் அமைதி அதிகரிக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும், ஆதரவுகள் கிடைக்கும். பணம் சேமிக்க ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வாகி, மனசில் இருந்த பிரச்சனைகள் தீர்வாகி ஒரு நல்ல சூழ்நிலைகளை தெளிவான நீரோட்டமாக நம்மளுடைய மனநிலை
மாறும். விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, வெற்றி உண்டாகும். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் பேச்சில் பல பேரை கவரக்கூடிய வாரமாக அமைகிறது. ரொம்ப பேச்சு திறமைகள்லாம் ஏற்படும். செய்கைகள் மூலமாக பல பேரை ரொம்ப ஆற்றல் மிக்க விஷயங்கள் எல்லாம் உருவாக்க போகிறீங்க, பல பேரை கவர போகிறீங்க. தொழிலில் புதிய தொடர்புகள், பீதியான விஷயங்கள்லாம் விலகிடும், புதிய தொடர்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும், நல்ல செய்திகளை பேச ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு சில பொருட்கள்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. பழைய சண்டைகள் எல்லாம் விட்டுட்டு நட்பாக வாழ்வதற்கு நல்ல வாரம். நல்ல பலன்களை இந்த வாரம் கொடுக்க போகிறது. சுவை தெரிய போகிறது. நான் இது வரைக்கும் நாக்கில் கொஞ்சம் சுவையே தெரியல சார், ஏதோ ரசனையே இல்லாமல் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்போ இந்த வாரம் ரசனையோடு கூடிய வாரமாக மகரத்திற்கு அமையப்போகிறது. விநாயகரை வழிபாடு செய்து காரியங்களை துவங்குங்கள், வெற்றிகள் உண்டாகும். கும்பராசி. ரொம்ப நாளாக நடிச்சிருந்த விஷயம் நீண்ட நாளாக அந்த வேலை ஒன்று ஆரம்பிக்கப்படும். நான் இப்படி தான் சார் வாழணும்னு திட்டம்லாம் போட்டேன், பிளான்லாம் போட்டு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. இந்த வாரத்தில் போடுற நடக்குமா? நடக்கும். இந்த வாரத்தில் பழைய பிளானையும் எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் நல்ல லாபத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் தூக்கத்தை கவனிச்சுக்கணும். தூக்கம் மிஸ்டேக் ஆகுது, அதனால் தூக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. செலவுகள் கட்டுப்பாட்டில் வர்றது நல்லது. கொஞ்சம் நிம்மதி அதிகமாக இருக்கும். ஏன்னா திடீர் செலவுகளை தான் ஏற்படுத்திக்கிறீங்க. நீங்கள் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்து 11 ரூபாய் செலவு பண்ணிடுறீங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை மாற்றிக்கணும். தூக்கத்தை கொஞ்சம் பார்த்துங்க. உடம்புல சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதாவது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலத்துலலாம் நட்பு தான் நமக்கு மேலே செய்ய போகுது. ரொம்ப அருமையான ஒரு நல்ல நேரம். நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயத்தில் ஒரு அடித்தளம், ஒரு அடிப்படையான விஷயத்திற்குள்ளே கால் பதிக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள். விநாயகரை வழிபாடு செய்து இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பியுங்கள், நல்லது நடக்கும். மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் தைரியத்தை கொடுக்கும். அசால்ட்டாக செஞ்சு பார்த்துருவோம், இறங்கி பார்ப்போம், இனிமேல் என்ன நமக்கு யார் இருக்கா பார்த்துருவோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். வேலை தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த உறவுகளுக்குள்ள இருந்த விரிசல்கள்லாம் விலகி ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வாரம். பண விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி கால்குலேட், எதையுமே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி செய்யுங்க. மனக்கணக்கு போகிறேன்னு பணத்தில் கூட விட்டுடாதீங்க. எதையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் மீனராசிக்கு. முயற்சிகள் வெற்றி பெற விநாயகரை வழிபாடு செய்து காரியங்களை துவக்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றம், எதிர்பாராத அனுகூலங்கள் இந்த மீனத்திற்கு கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கும். அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 12 ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வாரத்தை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வாரத்தையும் ஆரம்பிப்போம். நம்மக்கிட்ட தாங்க பலம் இருக்குது. நம்மளுடைய மைண்டில் நிச்சயமாக நம்ம நம்ப ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.